நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க வீட்டுக்குள்ள ஒருத்தர் ஏறி குதிச்சு வந்து திருடானா அவனை திருட அப்படின்னு சொல்றோம். இவங்க கவர்மெண்ட்டுக்காக தான் ஒர்க் பண்ணுவாங்க. முக்கியமா சைபர் வார் மாதிரி விஷயங்கள்ல ஒர்க் பண்றதெல்லாம் இவங்க தான். நீங்க எத்திக்கல் ஹேக்கிங் படிச்சீங்கன்னா எந்த ஹேட் வேர் பண்ணுவீங்க அப்படின்றது இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை நீங்க படிச்சு முடிச்சோடனே உங்களை கம்பெனிஸ்ல எதுக்காக ரெக்ரூட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னையிலேருந்து நம்ம சேனல்ல எத்திக்கல் ஹேக்கிங்கை பத்தி ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்டூடெண்டாவோ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாவோ இருந்தா உங்களால் இந்த சீரிஸ் முடிச்சதுக்கப்புறம் சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேஷன் எடுக்க முடியும். இல்லை நான் ஒரு இண்டிவிஜுவல், எனக்கு வந்து சைபர் செக்யூரிட்டி பற்றி நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இல்லை ஃபியூச்சரில் நடக்கிற சைபர் கிரைம்ஸ்க்கு அகேன்ஸ்டா என்னையோ என் ஃபேமிலியோ பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் இந்த சீரிஸை கண்டினியூவாக பாருங்க. வெல்கம் டு சைபர் நண்பன். எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்னா என்னங்க? எத்திக்கல் இந்த வார்த்தையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முரண்பாடாக இருக்கும். எத்திக்கல் அப்படின்னா என்ன? ஒழுங்கா நன்முறைப்படி அப்படிங்கிற மாதிரி வரும். ஹேக்கிங் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், திருடுறது. ஸோ நன்முறைப்படி திருடுறது அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு டெஃபினிஷனா? நல்ல வழியில் திருடுறது அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு டெஃபினிஷன் கிடையாது. இந்த எத்திக்கல் ஹேக்கருக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, ஒயிட் ஹேட் ஹேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹேக்கர்னா என்னன்னு பார்த்துடலாம். ஸோ பேசிக்காக உங்கள் வீட்டுக்குள்ளே செவரேறி குதிச்சு ஒருத்தன் வந்து எடுத்தானா அவனை திருடன் அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் கம்ப்யூட்டர்லையோ டிவைஸ்லையோ சைபர் வெல்ல ஒருத்தன் உள்ளே வந்து திருடுறான், ஆட்டையை போட்டுட்டு போகிறான்னா அவனை தான் ஹேக்கர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஹேக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகையான ஹேக்கர்ஸ் இருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் ஹேட் ஹேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் வந்து முழு திருடன், இவனோட நோக்கமே வந்து திருடுறது மட்டும்தான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹேட் ஹேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒயிட் ஹேட் ஹேக்கர் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒரு நல்லவன். ஸோ இவங்களை பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளே ஒருத்தர் ஏறி குதிச்சு வந்து திருடானா அவனை திருட அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு உஷாராக இருக்கீங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக இப்போ ஒரு போலீஸே உங்கள் வீட்டுக்குள்ளே திருட மாதிரி வந்து நீங்கள் எல்லா கதவையும் பூட்டியிருக்கீங்களா, எந்த இடத்துல கதவு பூட்டாமல் இருக்கா, பொருள் எல்லாம் பத்திரமா வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒரு செக் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட இதை தான் ஒயிட் ஹேட் ஹேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நம்மளோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நெட்வொர்க்கையோ டிவைஸையோ நீங்கள் போயிட்டு அது எவ்வளோ செக்யூராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்பீங்க. செக் பண்ணிவிட்டு என்னெல்லாம் வீக்னஸ் இருக்குது, அதாவது வல்னரபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து அந்த ஓனர் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அதையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபியூச்சரில் திருட வரும்போது திருடப்படாமல் இருக்கிறதுக்கு உண்டான எல்லா செக்யூரிட்டி மெஷர்ஸையும் எடுப்பாங்க. இதுக்கு அடுத்த வகை பார்த்தீங்கன்னா கிரே ஹேட் ஹேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ஒயிட் ஹேட் ஹேக்கராக இருந்து நல்லதுக்கும் வேலை பார்ப்பாங்க, சில நேரம் பிளாக் ஹேட் போட்டுட்டு கெட்ட விஷயங்களும் செய்வாங்க. அடுத்து ஸ்கிரிப்ட் கிடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கிரிப்ட் கிடிஸ்னா கத்துக்குட்டிகள். புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது ஆர்வ கோளாறுல அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அடிச்சு பார்க்கறதுக்காக இறங்குறவங்க தான் ஸ்கிரிப்ட் கிடிஸ். இவங்க வந்து பழகி பார்க்குறவங்க. அடுத்த டைப் சூசைட் ஹேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து பின்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிற பின்விளைவுகளை பற்றி யோசிக்காம ஏதாவது ஒரு டேமேஜ் ஏற்படுத்திட்டு அவங்களே அதில் மாட்டிக்குவாங்க. ஆப்பு வச்சுட்டு அதிலே போய் உட்கார்றவங்க தான் இந்த சூசைட் ஹேக்கர்ஸ். இந்த லிஸ்ட்ல அடுத்து இருக்கிறது சைபர் டெரரிஸ்ட். இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பிலீஃப்காகவோ இல்லை ரிலீஜியஸ் பிலீஃப்காகவோ ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கோ ஒரு பயத்தை ஏற்படுத்துறதுக்கோ ஒரு பர்டிகுலர் குரூப்பை டார்கெட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணுறவங்க தான் இந்த சைபர் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஹாக்டிவிஸ்ட் அப்படிம்பாங்க. இவங்களுக்கும் இந்த சைபர் டெரரிஸ்ட்டுக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட மட்டும் தான் ஒர்க் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஏதாவது வெப்சைட்ஸை டவுன் பண்ணுறது இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை டிஃபைம் பண்ணுறது அதுக்காக ஒர்க் பண்ணுறவங்க தான் இந்த ஆக்டிவிஸ்ட். கடைசியாக இதில் ரொம்ப டேஞ்சரான ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஸ்பான்சர்ட் த்ரெட் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்க எல்லாம் அந்தந்த லோக்கல் கவர்மெண்ட்டோட ஸ்பான்சரில் தான் இருப்பாங்க. இவங்க யார் அப்படிங்கிறது வெளியில் யாருக்குமே அடையாளம் தெரியாது, ஆனால் கவர்மெண்ட் இவங்களை யூஸ் பண்ணிக்குவாங்க. இன்னும் சொல்ல போனால் நம்ம விக்ரம் படத்தில் ஒரு ரா ஏஜென்ட் குரூப் பார்த்துருப்போம், ஃபகத் ஃபாசில் குரூப். அவங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்காது, அடையாளம் இருக்காது, ஆனால் அவங்க கவர்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்லை. இவங்க கவர்மெண்ட்டுக்காக தான் ஒர்க் பண்ணுவாங்க. முக்கியமாக சைபர் வார் மாதிரி விஷயங்கள்ல ஒர்க் பண்ணுறதுலாம் இவங்க தான். இப்போ உலகத்தில் இருக்கிற ஸ்டேட் ஸ்பான்சர் ஆக்டர்ஸில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆட்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலில் இருக்கிற குரூப்பு, ரஷ்யாவில் இருக்கிற குரூப்பு, சைனாவில் இருக்கிற குரூப், இவங்கலாம் ரொம்ப பவர்ஃபுல். இந்த நாட்டை யாராவது பகிச்சிக்கணும் அப்படின்னு நினைச்சாலே இந்த ஆக்டர்ஸ் இறங்கி களத்தில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ இவ்வளோ டைப் ஆஃப் ஹேக்கர்ஸ் இருக்கும்போது நீங்கள் எத்திக்கல் ஹேக்கிங் படிச்சிங்கன்னா எந்த ஹேட் வேர் பண்ணுவீங்க அப்படின்றது இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, ஒயிட் ஹேட் தான். ஸோ இதை நீங்கள் படித்து முடிச்சோடனே உங்களை கம்பெனிஸில் எதுக்காக ரெக்ரூட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனிஸோட டிஜிட்டல் அசெட்ஸ் எல்லாம் சேஃபாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு திருட மாதிரி யோசிக்கிற ஒரு ஆள் தேவை. அதுக்கு தான் அவங்களை எடுப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நிறைய VAPT எல்லாம் இருக்குது, வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் பெனிட்ரேஷன் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி என்னென்ன வல்னரபிலிட்டிஸ் இருக்குது, எப்படிலாம் பெனிட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுப்பீங்க. அந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு என்னென்னலாம் கேப் இருக்கோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணி அவங்க என்விரான்மெண்ட்டை செக்யூர்டாக வச்சுக்குவாங்க. இதில் மட்டும் இல்லைங்க, பக் பவுண்டி ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கம்பெனிஸ் அவங்களோட வெப்சைட்ஸ் இல்லை வெப் அப்ளிகேஷனை வந்து இதில் நாமினேட் பண்ணியிருப்பாங்க.
நீங்கள் அதை எடுத்து அதில் ஏதாவது ஓட்டைகள் இருக்கா, ஏதாவது வல்னரபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ரிப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க சன்மானம் கொடுப்பாங்க. அதை தான் பக் பவுண்டி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நீங்கள் ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வீட்டில் இருந்தே ஃப்ரீலான்சிங்காக கூட கண்டக்ட் பண்ணலாம். இந்த எத்திக்கல் ஹேக்கிங் ஜேர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ்லாம் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில கான்செப்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இதில் கொடுத்துட்றேன். கண்டிப்பாக அந்த வீடியோஸை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைபர் கில் செயின். சைபர் கில் செயின் அப்படின்னா ஒரு விஷயத்தை ஸ்கெட்சு போட்டு எப்படி தூக்குறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் அதில் கொடுத்துருப்போம். ரெக்கனைசன்ஸ், அதாவது எங்கே வேவு பார்த்துட்டு எப்படி உள்ளே போயிட்டு ஆட்டையை போட்டுட்டு வெளியில் வர்றது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ்க்கும் சைபர் கில் செயின் வீடியோவை பாருங்கள். ரெண்டாவது வீடியோ பார்த்தீங்கன்னா CIA ட்ரைட் அப்படின்னு. CIA அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி, அவைலபிலிட்டி. இது சைபர் செக்யூரிட்டியில் எவ்வளோ முக்கியம், இது எவ்வளோ பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ரெண்டாவது அந்த வீடியோ பார்த்துருங்க. மூணாவது OSI லேயர். இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லேயர். இது மூலமாக தான் நெட்வொர்க்கில் எப்படி கம்யூனிகேஷன் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. ஃபைனலாக IP அட்ரஸ். IP அட்ரஸ் தான் நம்ம கம்யூனிகேஷனுக்கு எல்லாமே. இந்த IP அட்ரஸ்னால் என்ன அப்படின்னு தெரியாமல் நம்மளால் ஹேக்கிங்கில் ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது. இந்த 4 வீடியோவோட லிங்க்கும் கீழே இருக்குது. தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு அப்புறம் அந்த வீடியோ எல்லாம் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு கண்டிப்பாக பார்த்துருங்க. அடுத்து நம்ம இங்கே முக்கியமாக யூஸ் பண்ண போகிற டெர்மினாலஜிஸ். இந்த வார்த்தைகள்லாம் இனிமேல் நம்ம வீடியோக்குள்ளே வரும். அதுக்கு உண்டான அர்த்தத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. வல்னரபிலிட்டி. வல்னரபிலிட்டி அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு சிஸ்டத்தில் இருக்கிற ஒரு வீக்னஸ். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு கதவு பூட்டாமல் இருக்குது அப்படின்னா அதுதான் உங்கள் வீட்டோட வல்னரபிலிட்டி. அது வழியாக தான் ஒரு திருடனால் உள்ளே வர முடியும். அதே மாதிரி ஒரு சிஸ்டத்தில் எந்த இடம்லாம் ஓப்பனாக இருக்குது இல்லை வீக்காக இருக்குது அது மூலமாக ஒரு அட்டாக்கரால் என்டர் ஆக முடியுமோ அதை தான் வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து எக்ஸ்ப்ளாய்ட். இப்போ நம்ம அந்த வீடு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். வீடு பூட்டாமல் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் ஒரு சின்ன தாப்பால் போட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோம். இப்போ அந்த திருடனுக்கு அந்த தாப்பால் எடுத்துகிட்டு உள்ளே வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சுட்டு சும்மா அப்படியே தள்ளி அந்த தாப்பாலை திறந்துட்டு அவரால் உள்ளே வர முடியும். இதுதான் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வல்னரபிலிட்டி இருக்குது. அந்த வல்னரபிலிட்டியை யூஸ் பண்ணி எந்த சாஃப்ட்வேர் வழியாக அவங்களால உள்ளார வர முடியும் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பேலோட். பேலோட்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ திரும்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கே வரலாம். இப்போ திருடன் உள்ளே வந்துட்டான் அப்படின்னா அடுத்து என்ன செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் பண்ண போகிறான்? இப்போ வீட்டில் இருக்கவங்கள எங்கேயா ஒரு இடத்துல கட்டி போடலாம். அவன் கையில் எடுத்துகிட்டு இருக்கிற ஒரு வெப்பன், ஒரு கத்தியாக இருக்கலாம், இல்லைனா ஒரு துப்பாக்கியாக இருக்கலாம். அதை வச்சு அவன் என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிற மொத்த விஷயத்தையும் பேலோட் அப்படிமோ. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஆக்ஷன்ஸாக இருக்கலாம், ஒரு மால்வேராக இருக்கலாம். இதெல்லாம் தான் வந்து பேலோட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஹேக் வேல்யூ. ஹேக் வேல்யூனா இப்போ அந்த திருடன் அந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு உண்டான மோட்டிவ் பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, காசு பணம், ஏதாவது நகை எடுக்கிறதுக்காக வந்திருக்கலாம். இல்லை சில பேர் சும்மா ஒரு காரணமே இல்லாமல் ஒரு வீட்டுக்குள்ளே பூந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு கூட வந்துட்டு போகலாம், சைக்கோவாக இருக்கலாம். இதே மாதிரி ஒரு ஹேக்கர் நெட்வொர்க்குள்ளே வரான் அப்படின்னா அவனுக்கு ஒரு ஹேக் வேல்யூ இருக்கணும். ஒரு சிஸ்டமை அன்அவைலபிள் ஆக்கிறதுக்காக வரலாம், இல்லை ஏதாவது ஒரு டேட்டாவை திருடுறதுக்காக வரலாம், இல்லை ஸ்கிரிப்ட் கிடிஸ் மாதிரி ஆளுங்க ஒரு திருப்திக்காக நான் உடச்சி உள்ளே பூந்துட்டேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வரலாம். இதை தான் ஹேக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் 0 day அட்டாக். 0 day அட்டாக் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பழைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இங்கே திருட்டு நடந்து முடிஞ்சிருச்சு. போலீஸ் வந்து ஃபாரன்சிக்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்லாம் எடுத்துட்டு போறாங்க. ஒரு புது திருடனா இருக்கான். இந்த திருடன் இதுக்கு முன்னாடி தெரியவே இல்லை, இவன் திருடின மெத்தடும் புதுசா இருக்கு அப்படின்னு சொன்னா இதை தான் 0 day வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிம்பிளா சொல்ல போனா போலீஸ் ரெக்கார்ட்ல இருக்கிற எந்த ஒரு திருடனும் இல்லை, எந்த கைரேகையும் கிடையாது. இது புது ஆளு, புது மெத்தட்ல திருடி இருக்கான் அப்படின்னா அவனை கண்டுபிடிக்கிறது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே திருடுறவன் ஒரு மெத்தட் வச்சிருப்பான், ஒரு பர்டிகுலர் பேலோடு வச்சிருப்பான், ஒரே மால்வேர் வச்சிருப்பான், இல்ல அவன் கொடுக்குற IOCs, அதாவது அவன் கொடுத்துருக்க IP அட்ரஸ் இல்லைன்னா டொமைன் நேம் எல்லாமே இங்க வந்து நோனா இருக்கும். ஒரு பேட் ரெப்யூட்டேஷன் ஃபார்ம் ஆயிருக்கும். இது இல்லாம புதுசா வந்துச்சு அப்படின்னா அதை வந்து 0 day வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 0 day வல்னரபிலிட்டில இருந்து நம்மளோட நெட்வொர்க் இல்ல டிவைஸை காப்பாத்துறது தான் ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ இப்போ பேசிக்கா நம்ம சில முக்கியமான டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். நம்ம இப்போ எத்திக்கல் ஹேக்கிங்கோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். எத்திக்கல் ஹேக்கிங் பாத்தீங்கன்னா தியரியை விட பிராக்டிகல் தான் இதுல ரொம்ப ஜாஸ்தி. பிராக்டிகலா நீங்க பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இதுல ஒரு பாப்புலர் சேயிங் இருக்கு, ஐ ரீட், ஐ ஃபர்கெட், ஐ டூ, ஐ ரிமெம்பர் அப்படின்னு. இப்போ நம்ம இங்க பண்ண போற எல்லா விஷயத்தையும் நீங்களையும் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால இதை எஃபிஷியண்டாக கொண்டு வர முடியும். ஸோ சைபர் செக்யூரிட்டி படிக்கிறதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு லேப்டாப் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. உங்கள் லேப்டாப்பில் மினிமம் ஒரு 8 GB ரேமும் அட்லீஸ்ட் ஒரு 256 GB இல்லை ப்ரிஃபரபிளி 512 GB ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சுன்னா போதும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட போகிறது வெர்ச்சுவல் மிஷின். இந்த வெர்ச்சுவல் மிஷின் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உண்டான ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இப்போ ஒரு வெர்ச்சுவல் மிஷின் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ காட்டுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வெர்ச்சுவல் மிஷின் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். வெர்ச்சுவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உண்மை இல்லாத அப்படின்னு சொல்லுவோம். மிஷின் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், லேப்டாப் சர்வரை வந்து நம்ம மிஷின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பொய்யான ஒரு மிஷினை கிரியேட் பண்ணுறதா வெர்ச்சுவல் மிஷினோட கான்செப்ட். இது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னா
இப்போ ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு விண்டோஸ் லேப்டாப் இருக்குது அப்படின்னா அந்த விண்டோஸ் லேப்டாப்குள்ளேயே நம்ம இன்னொரு சிஸ்டம் ஒன்று கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த வெர்ச்சுவல் மிஷினை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா திரும்ப நம்ம அந்த வீடு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு வீட்டில் உங்கள் ஃபேமிலியோடு இருக்கீங்க, வெளியூர்லேருந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து வேலை தேடி ஊருக்கு வந்திருக்காரு. அவர் வந்து தனியாக ஒரு வீடு எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ப்ளஸ் என் ஒருத்தனுக்காக ஒரு வீடு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு ரூமை மட்டும் அவருக்கு தனியாக ரெண்ட் விடுறீங்க. இதில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ரெண்ட் கம்மியாக இருக்கும், ப்ளஸ் அவருக்கு அந்த இடம் போதுமானது. நீங்களும் அடிஷனலாக இருக்க ஒரு ரூம் அவருக்கு கொடுத்துட்டீங்க. ஸோ சொல்யூஷன் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி தான் இப்போ நம்ம எத்திக்கல் ஹேக்கிங் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு லேப்டாப் புதுசாக வாங்கி அதில் லைனக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அதுலேருந்து ஹேக்கிங் கற்றுக்கிறத விட இருக்கிற நம்மளோட பிசி இல்லைனா லேப்டாப்லேயே ஒரு வெர்ச்சுவல் மிஷின் இருக்கிற ஹார்ட்வேரை ஒரு பாதியாக பிரித்து இன்னொரு கம்ப்யூட்டரை உள்ளுக்குள்ளேயே கிரியேட் பண்ணலாம். இதுதான் வெர்ச்சுவல் மிஷினோட கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம கிட்ட ஒரு 8 GB ரேம் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து ஒரு 2 GB இல்லை 4 GB வந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்காக கொடுக்க போகிறோம். அதே மாதிரி ஹார்ட் டிஸ்க் ஒரு 512 GB வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு 100 GB இல்லை 200 GB வந்து அந்த வெர்ச்சுவல் மிஷினுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். இந்த VM கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. Oracle VM, Hyper-V, VMware Workstation அந்த மாதிரி அதில் ஏதாவது ஒரு டூல் எடுத்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் Oracle VM VirtualBox அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 64-bit விண்டோஸ் இன்ஸ்டாலர் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ இதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டாலேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸோ ஒரு தடவை இது இன்ஸ்டாலேஷன் ஆகும்போது நம்ம நெட்வொர்க் டிஸ்கனெக்ட் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட். One eternity later. ஸோ நம்ம இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ VM இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்டென்ஷன் பேக்கையும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்டென்ஷன் பேக் நமக்கு தேவை, ஏன்னா இதை வச்சு தான் நம்மளால் காப்பி பேஸ்ட்லாம் ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் பேக்கையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சூப்பர். இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஆரக்கிளோட வெர்ச்சுவல் பாக்ஸ் மிஷின் இருக்குது. ஸோ நம்ம VM இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து லைனக்ஸ்க்கு வந்து Parrot Linux இன்ஸ்டால் பண்ணலாம். இது காலியை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம Parrot Linux இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் Parrot Linux அப்படின்னு போட்டிங்கன்னா வர ஃபர்ஸ்ட் லிங்க் உள்ள போங்க. இதில் வெர்ச்சுவல் மெஷின்ஸ்க்கான இது. ஸோ இதில் ஹோம் செக்யூரிட்டி அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் செக்யூரிட்டியை டவுன்லோட் பண்ணிக்கலாம். AMD64. ஸோ இங்கே போய் டவுன்லோட் வெர்ச்சுவல் பாக்ஸ். இது October 23 ரிலீஸ் பண்ண லேட்டஸ்ட் ரிலீஸ். ஸோ இதில் டிஃபால்ட் க்ரெடென்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா Parrot அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இதுக்கான ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸர் dual core ப்ராசஸர், மெமரி மினிமம் 1 GB, ஸ்டோரேஜ் 16 GB இருந்தால் போதும். A few moments later. ஸோ நம்ம டவுன்லோட் இப்போது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுவே நம்ம இப்போ டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது இன்ஸ்டாலரில் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுவே டிஃபால்ட் செட்டிங்ஸ் எல்லாமே எடுத்துருச்சு பாருங்கள். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் ஃபினிஷ் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், இம்போர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது இல்லைனா நீங்கள் மேனுவலாக ஒரு VM கிரியேட் பண்ணி அதில் எல்லாம் செட் பண்ணுறதை விட இது ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்ஷன். ஸோ இம்போர்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஒரே இடத்துல நம்ம நெட்வொர்க் செட்டிங்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த நெட்வொர்க் செட்டிங்ஸில் NAT அப்படின்னு இருக்கிற இடத்துல பிரிட்ஜ்டு அடாப்டர் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இதில் அலோ ஆல் கொடுத்துருவோம். ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா தான் உங்கள் ஹோஸ்ட் மிஷினில் இருக்கிற நெட்வொர்க் உங்களோட VMல ஒர்க் ஆகும். ஸோ இந்த செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போய் இந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம OS லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, நம்ம Parrot Linux ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் உங்கள் சிஸ்டமில் இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இனிமேல் வரப்போகிற வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களால் பார்க்க முடியும்.